வணக்கம். ஸோ இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் பார்த்தீங்கன்னா துரந்தர் மூவி தான். ஸோ இந்த துரந்தர் மூவியோட கோர் கான்செப்ட் என்னது? இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்பை ஏஜென்ட் போயிட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அங்கே ஒரு பெரிய ஆளாகி அங்கே இருக்கிற பாலிடிக்ஸில் ஜாயின் பண்ணியோ இல்லை அங்கே இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டரில் ஜாயின் பண்ணியோ அந்த நாட்டில் இருந்து எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸு அது இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றுறது, இல்லைன்னா அங்கே வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பண்ணுற சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் ஒரு ஸ்பையோட வேலை. எக்ஸாக்டா இந்த வேலைகளுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ரா ஓட ஃபுல் ஃபார்ம் என்னது? ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஒரு விங். இதுக்கான தலைவர் அப்போ வந்து ஃபவுண்டர் அண்ட் ஃபாதர்னு சொல்றது ஆர் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு தான் வந்து இதுக்கான ஃபவுண்டர். ஸோ அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த அமைப்பை உருவாக்கி இந்த அமைப்போட மேஜர் ஆப்ஜெக்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ். அந்த டைம்லேயே வந்து ஐபின்னு சொல்லிட்டு ஒரு விங் இருந்துச்சு. இந்த ஐபி வந்து ஒன்லி இன்டர்னல் விஷயத்தை மட்டும் பார்த்துக்கிட்டோம். பட் இந்த ராங்கிற ஆர்கனைசேஷன் வில் மேனேஜ் தி எக்ஸ்டர்னல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மற்ற ஒரு கண்ட்ரிக்குள்ளே போயிட்டு கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது, அந்த ஊருக்குள்ளே இருந்து ஸ்பை வேலை பார்க்குறது. ஸோ அது வந்து இவங்களோட மேஜர் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறமா அந்த ஊரில் ஏதாவது நியூக்ளியர் பவர் பண்ணுறாங்களா, நியூக்ளியர் விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, அதை வந்து பார்க்குறது. அதுக்கப்புறமா அவங்க அந்த ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு உள்ள ஆர்ம்ஸ் அனுப்புறதோ இல்லை ஃபண்ட்ஸ் அனுப்புறதோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது. இந்த மாதிரியான வேலைகள், மெயினாக கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரியான வேலைகள் பண்ணுறதுக்காக தான் இந்த ராங்கிற அமைப்பு ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்திரா காந்தி பவரில் இருக்கிற டைம் வரைக்கும் இந்த ராவுக்கு எக்கச்சக்கமான பவர், நல்ல ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அவங்க நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. இந்த ரா சாதிச்சதுல மேஜர் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுது. ஒன்று 1971 பங்களாதேஷ் கிரியேட் பண்ணியிருக்காங்களே, அந்த டைமுக்குள்ள ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த ரா. அதுக்கப்புறமா சிக்கிம்ங்கிற ஒரு தனி ஒரு ப்ராவின்ஸ் இந்தியாவோட சேர்றதுக்கு அதுக்குமே ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு இந்த ராங்கிற அமைப்பு. இது வந்து 1975 நடந்துச்சு. இந்த மாதிரி ராக்கு எக்கச்சக்கமாக நல்ல ஒரு பவர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வராங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்ததுக்கப்புறமா அவங்களோட ஆட்சி பறி போகுது. அதுக்கப்புறமா புது ஆட்சியில் பிரைம் மினிஸ்டராக வர்றது மொரார்ஜி தேசாய். இவர் வந்து பேசிக்கலாக ஒரு காந்தியவாதி, அகிம்சை அந்த மாதிரியான இதுதான் பார்ப்பாரு. இவருக்கு வந்து ராங்கிற அமைப்பை பார்த்தாலே ஒரு கோவம். ஏன்னா இந்த அமைப்பை வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சி டைமில் ராவை மிஸ்யூஸ் பண்ணி நிறையா வேவ் பார்க்குறாங்க. இவங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மட்டும் கிடையாது, இன்டர்னலாக நடக்கிற பிரச்சனைக்குமே இந்த ராங்கிற அமைப்பு காரணம், அவங்க எக்கச்சக்க பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னா ராவுக்கான அதிகாரத்தை ரொம்பவே குறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ராவுக்கு கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் 30 to 40% கட் பண்ணிட்டார். இந்த ரா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யாருக்கு ஆன்சரபிள்னா ஒன்லி டு த பிரைம் மினிஸ்டர். இவங்க பார்லிமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இல்லைன்னா வேற யாருக்கும் ஆன்சர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஒன்லி டு த பிரைம் மினிஸ்டர். அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் இதை வந்து மொரார்ஜி தேசாய் ரொம்பவுமே இது பண்ணிட்டார், டூத்லெஸ்ஸாக மாற்றிட்டார் அப்படி சொல்லுங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறாங்க போக்ரானில். அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் டெஸ்ட்டு. அதுக்கப்புறமா இந்தியா ஒரு நியூக்ளியர் பவர் கண்ட்ரியாக மாறிச்சு. இதை பார்த்த உடனே என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் அவங்களுமே வந்து இமீடியட்டாக, ஸோ அந்த டைமில் இருந்த பிரைம் மினிஸ்டர் ஜுல்ஃபிகர் அலி புட்டோ அவர் என்ன பண்ணார், நாங்கள் கிராஸ் சாப்பிட்டாலும் சாப்பிடுமே தவிர எங்களுக்கான ஒரு நியூக்ளியர் பவர் வேணும்னு சொல்லிட்டு அவர் நியூக்ளியர் அந்த இதில் இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பாகிஸ்தானில். இந்த இடம் வந்து எங்கே நடக்குதுன்னா கஹூத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் அவங்க சீக்ரெட் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 1977, 71 வாருக்கு அப்புறமா இந்தியா 74 ஃபர்ஸ்ட் போக்ரான் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுமே வந்து அதுக்கான டெஸ்ட்டுக்கான வேலையில் இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரா அமைப்போட ஆளுங்க அங்கே பாகிஸ்தானில் இருக்கிறாங்க ஆல்ரெடி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. பட் இந்த டைமில் என்னன்னா மொரார்ஜி தேசாய் ஆட்சியில் இருக்காரு. இந்திரா காந்தி 75 அப்புறம் போனதுக்கப்புறமா இந்திரா காந்தியோட ஆட்சி முடிஞ்சு மொரார்ஜி தேசாயோட ஆட்சியில் வந்து 77, 78 அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா இந்த கஹூத்தாவில் இவங்க வேலை பாகிஸ்தான் தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரா அமைப்பு போய் இவர்கிட்ட சொல்கிறாங்க மொரார்ஜி தேசாய் கிட்ட, இந்த மாதிரி கஹூத்தாவில் நியூக்ளியர் டெஸ்டிங் பாகிஸ்தான் பண்ண போகிறாங்க, நம்ம அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி போய் நம்ம இன்னொரு நாட்டில் போய் அவங்க நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறது தப்பு, இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படின்னு சொன்னதோடு எத்தனா பரவாயில்ல, ஃபோன் எடுத்து நேராக அந்த டைமில் இருந்த பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஜியா உல் அவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து கஹூட்டாவில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டார்.
இதை கேட்ட உடனே ஜியாவுக்கு வெளுத்து விட்டுறதுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போயிட்டு பாகிஸ்தான்ல இருக்க ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் போய் டீட்டெயில்டாக தேட ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ இந்தியன் ஆளுங்க இங்க இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் கோவர்ட் ஆப்ரேஷன்ஸ் இங்க பண்ணிட்டு இருந்தாங்க கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தனையா கொலை பண்ணாங்க. இப்போ நீங்க துரந்தர் படத்துல பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு உடம்பு ஃபுல்லா முள்ளு போட்டு அப்படியே ஸ்கின்னை பிச்சு தனியாக எடுப்பாங்க. அதை விட மோசமான ட்ரீட்மெண்ட் அந்த டைம்ல இந்தியன் கோவர்ட் ஆப்ரேஷன் அந்த ஸ்பைங்களுக்கு நடந்திருக்கு. இது முடிஞ்சு அதுக்கப்புறமா 1990 நம்ம மொரார்ஜி தேசாய்க்கு அவார்டு கொடுக்குறாங்க பாகிஸ்தான்லேயே உயரிய விருதான நிசாமே பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் ஆனர், அந்த அவார்டை வந்து மொரார்ஜி தேசாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரே பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் பாரத் ரத்னா வாங்கினவர், பாகிஸ்தானோட ஹையஸ்ட் சிவிலியன் நிசாமே பாகிஸ்தான் அப்படிங்கிற அவார்டை வாங்கினவர் மொரார்ஜி தேசாய். யோசிச்சு பாருங்களேன், நம்மளே வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட்டை இன்னொரு நாட்டுக்கு அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பிரைம் மினிஸ்டரே ஃபோன் பண்ணி நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ள ஸ்பை ஏஜென்ட் அனுப்பிச்சிருக்கோம், உங்கள் நாட்டில் என்ன பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அந்த ஊரில் இருக்கிற நம்மளோட ஏஜென்ட்ஸ்க்கு? இது நடந்திருக்கு, இது ஹிஸ்டரியில் நடந்திருக்கு. இதுக்கான எவிடன்ஸ் வந்து கூகுள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் போய் பார்க்க முடியும். பட் மொரார்ஜி தேசாயோட அவரோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், நம்மளோட ஆளுங்கள் போய் இந்த மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸில் இறங்கக்கூடாது, இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, வேவு பார்க்கறது தப்பு. பேசிக்கலாக ஒரு காந்தியன் ஃபிலாசபி அந்த மாதிரி வழியில் அவரோட அப்ரோச் இருந்துச்சு. இது தப்பு ரைட்டு அப்படிங்கிறத மீறி இது நடந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம இதில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ துரந்தருங்கிற விஷயம் இந்த ஃபேமஸாக போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த உங்கள் பார்வைக்காக கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ.